அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரோட்டு கடை ஸ்டைலில் பட்டாணி சுண்டல் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். குறைஞ்சது ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு விசில் விட்றப்ப கரெக்டாக இருக்கும். நான் பட்டாணியை தண்ணி இல்லாமல் போட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணியும் உப்பு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ப்ரெஷர் குக்கரில் வச்சு ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம். என்கிட்ட வெங்காயம் குட்டியாக இருக்கிறனால நான் 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன். இது கூடவே உங்ககிட்ட இஞ்சி இருந்துச்சுன்னா பூண்டு இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறனால நான் இதில் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு அரைச்சிக்கிறேன். தண்ணியே ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இது ரெடி பண்ணுறதுக்குள்ளே குக்கரில் ஒரு 6 விசில் விட்டு பட்டாணியை எடுத்துக்கோங்க. பட்டாணி இப்போ சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்கள் ஒரு பட்டாணியை எடுத்து கையில் மசிக்கிறப்ப நல்லா மசிய வரும். ரொம்பவும் நம்ம குலைவாக வேக வச்சு எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஸ்ட் கூட மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நல்லா பச்சை வாடை போகிற அளவு நல்லா வதக்கி விட்ருங்க. பச்சை ஸ்மெல் போனால் தான் நல்லாயிருக்கும், இல்லாட்டி நம்மளுக்கு நல்லா வராது. பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணியையும் இது கூட அந்த தண்ணியோடைய ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பத்தாதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துருங்க. நல்லா இது திக்கானதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இது எப்படி இப்போ பிளேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஒரு தட்டு எடுத்துக்கிட்டு அதில் பட்டாணி சுண்டலை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கேரட்டு, மாங்காய், அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பானிபூரி இருந்தால் கூட அந்த பூரியை உடச்சி விட்டு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயமும் கேரட்டும் வச்சுமே சர்வ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா பேரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் மழை நேரத்தில் ஈவினிங் டயத்தில் இதை செஞ்சிங்கன்னா அடிப்பொலியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.